வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் மைட் மிஸ் திஸ் ஐசிசி 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி டியூ டு ankle injury. இந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா இட்ஸ் கோயிங் டு பி a big blow for ஆஸ்திரேலியன் கிரிக்கெட். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேட் கமின்ஸ் வந்து இந்த ஒரு ankle இஷ்யூ வந்து ரொம்ப நாளா ஆக்சுவலா வச்சிருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட சிச்சுவேஷன் ரொம்ப பேடா போயிருக்கு. ஸோ சர்ஜரி பண்ற லெவலுக்கு வந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. அப்படி சர்ஜரி பண்ணா கண்டிப்பா ரெக்கவரிங் டைம் ரொம்ப நாள் ஆகும். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி மிஸ் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் அண்ட் சோர்சஸ் கிளியரா சொல்றாங்க. ஸோ பேட் கமின்ஸை கண்டிப்பா ஆஸ்திரேலியா மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவரோட கேப்டன்ஷிப் சோ கீ. ஆஸ் அ பிளேயரா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவார், எந்த டவுட்டுமே கிடையாது. பட் கேப்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஒரு டீமுக்கு. அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் அண்டர் கேப்டன்ஷிப் ஆஃப் பேட் கமின்ஸ் சும்மா டிராஃபிகளா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த T20 வேர்ல்ட் கப்ல மிச்சல் மார்ஷ் கேப்டன் பண்ணாரு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா பண்ணல. சோ அதனால டெஃபினட்டா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படியாவது ஆஸ்திரேலியா அடிப்பாங்கன்றது கேப்டன்ஷிப் ஆஃப் பேட் கமின்ஸ் நினைச்சிருப்பாங்க. பட் இந்த நியூஸ் ஒரு மிகப்பெரிய ப்ளோவா இருக்கும். ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபார் அஃபிஷியல் நியூஸ். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஐ திங்க் பேட் கமின்ஸ் மைட் மிஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி.